வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, ஒரு ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம மெலடி கிங் வித்யாசாகர் ரவுண்டில் நடந்திருக்கு. நிறைய பேர் அதை மிஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ப்ரொமோவில் வந்து அந்த மாதிரி எதுவும் போடாதனால நிறைய பேர் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணியிருப்பாங்க. பட் மறக்காமல் பார்த்துருந்தீங்க, திருப்பி பார்க்க முடிஞ்சதுன்னா பாருங்கள். நான் பார்த்து ரொம்பவுமே என்ஜாய் பண்ணேன். அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரிகமப சீனியர் சீசன் 5 நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் பாடல்கள் அசாத்திய திறமையால் நம்மளை வியப்பில் ஆழ்த்திட்டு வராங்க. இந்த வாரம் மெலடி கிங் இசை அமைப்பாளர் வித்யாசாகர் அவங்களோட சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்ட போது யாருமே எதிர்பார்க்காத ஒரு குட்டி வந்து தன்னோட குரலால் வித்யாசாகர் அவங்களையே கவர்ந்து பெரும் பாராட்ட பெற்றிருக்காங்க. அவங்க யாரு, என்ன நடந்தது, வாங்க பார்க்கலாம். அந்த போட்டியாளர் வேற யாருமே இல்லைங்க, நம்ம திவ்னேஷ் குட்டி தான். சரிகமப சீனியர் சீசன் 5 நிகழ்ச்சியில் அப்பப்போ வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுத்துட்டு ரொம்பவுமே அழகாக பாட்டு பாடிட்டு போய் கேட்டிருக்காங்க. அப்படி தான் நம்ம நேற்று நடந்த வித்யாசாகர் மெலடி ரவுண்டில் வந்து நம்ம திவ்னேஷ் குட்டி வந்து பாடியிருக்கிறாரு. அவர் வந்து தன்னோட தனித்துவமான குரல் வளத்தால் பலரோட பாராட்டுகளையும் பெற்று அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வந்துகிட்டு இருக்கிறாரு. இந்த வாரத்தில் மெலடி கிங் இசையமைப்பாளர் வித்யாசாகர் அவங்களுக்கு ரொம்பவுமே சூப்பரான சுற்றாவே இருந்திருக்கும். மேடைக்கு வந்த வித்யாசாகர் அவங்க தன்னோட வாழ்க்கையிலையும் இசை பயணத்திலையும் இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் அவங்கள தனக்கு ஒரு குருவாகவும் உத்வேகமாகவும் இருந்ததை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. MSV ஐயா அவங்களோட இசை, பாடலாசிரியர் கண்ணதாசன் அவர்களோட வரிகள்னு ரெண்டுமே இணைஞ்சு தன்னை போன்ற பலருக்கு இசையமைக்கும் கனவை வந்து விதிச்சது இவங்க 2 பேரும் தான் அப்படின்னு சொல்லி வித்யாசாகர் அவங்க வந்து ரொம்பவுமே நெகிழ்ச்சியோட பகிர்ந்திருந்தாங்க. MSV ஐயாவோட தாக்கம் என்னோட இசையில எந்த அளவு இருந்ததுன்றதையும் அவர் வந்து விளக்கியிருந்தாரு இந்த சிறப்பு கெஸ்ட் அப்பியரன்ஸ்ல. இந்த சிறப்பு சுற்றுல வந்து பலரும் எதிர்பார்க்காத விதமா திவ்னேஷுக்கு ஒரு பாடல் பாடுவதற்கான ஒரு வாய்ப்பு உருவானதுங்க. ஆமாங்க, நிகழ்ச்சியோட ப்ரொமோக்களை பார்த்தா பலருக்கும் திவ்னேஷ் இந்த வாரம் இந்த அளவுக்கு தனித்துவமாக பாடுவாருன்ற பெரிய எதிர்பார்ப்பு இல்லைங்க. ஆனால் நடுவர் ஸ்ரீனிவாஸ் அவங்க வந்து MSV மற்றும் கண்ணதாசன் ஆகியோரோட கூட்டு மேஜிக்னு பற்றி புகழ்ந்து பேசின பிறகு திவ்னேஷை வந்து அவங்க மேடைக்கு வர சொல்லி பாடல ஒன்றா பாட சொல்லியிருக்காங்க. திவ்னேஷ் வந்து என்ன பாடியிருந்தாருன்னா MSV அவங்களோட இசையமைப்பில் கண்ணதாசன் அவர்களோட எழுதிய ஒரு பாடலை தேர்ந்தெடுத்து அதை மேடையில் அசாத்தியமாக பாடியிருக்கிறாருங்க. அவரோட குரல் MSV ஐயா அவர்களோட இசையோட நுணுக்கங்களை ரொம்பவுமே சரியாக பிரதிபலித்ததுங்க. இந்த பாடல் தேர்வு மற்றும் அவரோட துல்லியமான குரல் வளம் எல்லாருமே வியப்பில் ஆழ்த்திருக்குங்க. திவ்னேஷ் குட்டி பாடி முடிச்சதுமே இசையமைப்பாளர் வித்யாசாகர் அளவற்ற மகிழ்ச்சியுடனும் பெருமையுடனும் திவ்னேஷை வந்து பாராட்டியிருக்கிறாரு. MSV ஐயாவோட இசையோட சூட்சுமங்களையும் அவரோட பாடலின் ஆன்மாவையும் திவ்னேஷ் ரொம்பவுமே சரியாக கையாண்டு இருக்கிறாரு. ரொம்பவும் புரிஞ்சுக்கிட்டு பாடியதா வித்யாசாகர் அவங்க வந்து புகழ்ந்திருக்காங்க. குறிப்பாக திவ்னேஷ் இந்த பாடல் பாடும் திறமையை பிரபல பாடகர் ஸ்ரீனிவாஸ் காலங்களில் அவள் வசந்தன்ற பாடலை பாட சொல்லி ரொம்பவுமே என்கரேஜ் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமேல் வந்து நடுவர் ஸ்ரீனிவாஸ் வந்து கேட்டுக்கிட்டதுக்கு என்னங்க திவ்னேஷ் வந்து மயக்கமா கலக்கமான்ற பாடலையும் ஒரு சரணத்தை மட்டும் பாடியிருக்கிறாரு. அதையும் அவர் மிக சிறப்பாக பாடி வித்யாசாகர் மற்றும் நடுவர்களோட மனசை மீண்டும் கவர்ந்திருக்காங்க. வித்யாசாகர் அவர்கள் மீண்டும் ஒரு முறை திவ்னேஷை பாராட்டி வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இது திவ்னேஷ் குட்டியோட இசை பயணத்தில் ஒரு பொற்கால தருணமாக தாங்க அமையும். மொத்தத்தில் சரிகமப சீனியர் சீசன் 5ல திவ்னேஷோட எதிர்பாராத ஆனால் அற்புதமான செயல்பாடு அவங்களோட ரசிகர்களுக்கு ஒரு இனிமையான ஆச்சரியத்தையே அளிச்சதுங்க. மெலடி கிங் வித்யாசாகர் போன்ற ஒரு ஜாம்பாவனிடமிருந்து இவ்வளோ பெரிய பாராட்டுக்களை பெற்றது திவ்னேஷோட திறமைக்கும் இசை ஞானத்திற்கும் ஒரு சான்றாகுங்க. இந்த சிறப்பு நிகழ்வை நீங்கள் பார்க்க தவறினா கண்டிப்பாக ஜி தமிழ் தொலைக்காட்சியில் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ மக்களே.